சொல்லல. அரசியல் எதிர்காலத்தை அடுத்ததுல ஓட்டு சதவீதத்தை கரூர் சம்பவம் வந்து பாதிக்குமா? அவர் மீண்டும் சினிமாவுக்கு நடிக்க வருவார் நினைக்கிறீங்களா? அந்த ஆர்வம்லாம் நான் சொல்ல விரும்பல. விஜய் அவர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்ல வேணா விரும்புறேன். பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தகப்பை எந்த தகப்பனும் தன்னுடைய மகன் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான், தன்னுடைய மகன் நாசமா போகணும்னு நினைக்க மாட்டான். ஒரு கல்லூரி படிப்பை முழுவதுமாக தாண்டாத விஜய் அவர்களை ஒரு திரைப்பட நடிகராக ஆக்கி முதலீடு செஞ்சு அந்த முகத்திற்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஒரு முகமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வார பத்திரிகையோடது. இன்றைக்கு அவரே தமிழ்நாட்டின் முதல்வராக மாறுவார் என்ற விவாதத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ அதிலிருந்து அவருடைய திரைப்படங்கள் எப்படி இருக்கணும், அவர் எப்படி வெற்றி அடையணும்னு எல்லா வகையிலும் அவருடைய அரசியல் பாதையை நோக்கி நகர்த்தினது அவருடைய தந்தையார் தான். அவர் இன்றைக்கு வச்சிருக்கக்கூடிய புதிதாக இவருக்கு பின்னால் சேர்ந்த யாருமே ஒரு நாளும் அவருக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. இது கடந்த கால